மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வரிசையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இணைந்து விட்டதாகவும் திமுகவின் ஊதுகுழலாக விஜய் மாறியுள்ளார் என்றும் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். இப்ப நம்மால் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் கமல்ஹாசன் வரிசையில் இணைஞ்சிட்டார். கமல்ஹாசன் ஒரு காலத்தில் டார்ச் லைட் வச்சு வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், நாங்கள் எதிர்ப்போம் மக்கள் நீதி மையம்னு டிவியை உடைச்சார். அதுக்கப்புறம் இவர் இப்போ மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திமுகவோட கூட்டணி அமைச்சு இப்போ திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ நம்மளால் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜோசப் விஜய். என்ன ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? கடந்த முறை பேசணும்போது போதைப் பொருள் எல்லாம் நம்ம எதிர்க்கணும், பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்குதுன்னு பேசினார். ஏன்னா அரசாங்கம் சாராய கடையை திறந்து வைக்கும், பொதுமக்களுடைய கடமை மக்களை போதைக்கு அடிமையாமல் பார்த்துக்கலாம். அரசாங்கம் ஆளுங்கட்சி ஜாஃபர் சாதிக்கு அயலக அணி அவர் போதைப் பொருள் கடத்துவார், பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்போ அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகணும். இனி உதயநிதி ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால நேற்றிருந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக ஜோசப் விஜய் மாறி இருக்கிறாரு. இப்போ அவர் நீட் தேர்வு அது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு வரணும். இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ்காரன் தான் கொண்டு வந்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை. இந்த தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பது ஆங்கில கல்விக் கொள்கை, ஆங்கில திணிப்பு கல்விக் கொள்கை. அதனால விஜய் ஒரு 3 விஷயத்தில் நீட்டு வேண்டாங்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சார் தெரியுமா? திமுக காரன் பேசுகிற மாதிரி இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான். இந்தியாவை ஒன்றியம்னு பேசுகிறாரு. திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறாரு. அப்போ இவர் இன்னொரு மக்கள் நீதி மையமாக தமிழ்நாடு வெற்றிக் கழகம் மாறிப்போச்சு.